ஹாய் ஹலோ வணக்கம். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண தெரியும், ஆனால் எனக்கு பொட்டிக் ஸ்டைலில் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. உங்களுக்கு என்னோடய சேனலில் போகிற இந்த குட்டி குட்டி டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாமா? 3 டாட் ப்ளவுஸ்க்கு நம்ம எப்போவுமே 2 லைனிங் ப்ளவுஸுக்கு லைனிங் அண்ட் மெயின் கிளாத் எடுப்போம். அதே போல் நம்ம அதில் டாட்டெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் நம்ம அட்டாச் பண்ணி டாட் பிடிப்போம். இப்போ அப்படி பிடிக்காமல் மெயின் கிளாத்தில் ஒரு டைம் டாட் பிடிச்சிட்டு லைனிங் கிளாத்தில் ஒரு டைம் டாட் பிடிச்சிட்டு நம்ம எப்படி அட்டாச் பண்ணி பொட்டிக் ஸ்டைலில் ஃபினிஷ் பண்ணுறதுங்க இங்கே இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நம்மளோட டாட்டெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு லைனிங் கிளாத்தை எடுத்து லைனிங் கிளாத்தில் நம்ம மெயின் டாட்டை நம்ம அந்த 2.5 இன்ச் 3 இன்ச்சுக்கு மெயின் டாட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டாட்டை பிடிச்சிட்டு நூல் வந்து டாட்லேருந்து கொஞ்சம் லைட்டாக வெளியே தெரிகிற மாதிரி பிடிச்சோம் அப்படின்னா தான் ஷார்ப்னஸ் நமக்கு கொஞ்சம் கிடைக்கும். ஃபஸ்ட் டாட் ஓகே. அடுத்து செகண்ட் டாட் பிடிக்கும் போது செகண்ட் டாட்டில் நம்ம 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி 3 இன்ச்சு 2.5 வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம நீளம் விட்டுருக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணால் செகண்ட் டாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணிட்டு ரா ஏஜெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம திருப்பி பார்க்கும்போது இந்த செகண்ட் டாட் 2ஐயும் நம்ம பிடிக்கும் போது தேர்ட் டாட்டு அதுவே உங்களுக்கு வந்து லைட்டாக தூக்கி கொடுக்கும். பட் தேர்ட் டாட்டு நம்ம பிடிச்சதுக்கப்புறமேட்டு லைனிங் தனியாக மெயின் கிளாத் தனியாக நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டிச் பண்ணி வச்சுருப்போம். இப்போ என்ன பண்ணணும், பொட்டிக் ஸ்டைலுக்கு டாட் அப்படியே வச்சு இது பண்ணோம்னா நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது. அதனால் ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டுட்டு டாட்டை என்ன பண்ணுறோம், லைனிங்லேயும் மெயின் கிளாத் 2லேயுமே கட் பண்ணி எடுத்துடுறோம். ஓகேவா? அதை கட் பண்ணி எடுத்தோம்னா தான் நம்ம வந்துட்டு டாட்டையும் அதையும் வந்து ஸ்டிச் பண்ணி போட முடியும். இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு மெயின் கிளாத் தனியாக லைனிங் தனியாக இருக்கிறத நம்ம இப்போ வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ லைனிங் கிளாத்து மேலே நல்ல பக்கமும் பார்த்த மாதிரி மெயின் கிளாத் மேலே லைனிங்கை வச்சு லைனிங் நான் வேரியேஷன் தெரியணுங்கிறதுக்காக ப்ளூ கலரும் க்ரே கலரும் கொடுத்துருக்கேன். லைனிங்கில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்கு வந்து எப்பயும் போல் நம்ம லைனிங் நல்ல பக்கத்து மேலே லைனிங்கை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக வந்து குட்டி குட்டியாக ஒரு கட் கொடுத்துக்கணும். கட் கொடுத்தோம்னா தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக வளையிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலான்னா படிமான தையல் மாதிரி டாப் ஸ்டிச்சுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிவிட்டு உள்ள ப்ளவுஸை உள் பக்கமாக திருப்பி இப்போ வந்து ஃபுல்லாக மேலே கழுத்துலேருந்து நம்ம ஆர்ம் ஹோல் சைடு இப்போ பார்த்திங்கன்னா கழுத்து வந்து ஃபினிஷ் ஆகிருக்கும். உள்ளே நம்ம டாட் பிடிச்சது எல்லாமே உள்ளே வந்து ராயேஜ் எல்லாம் ஃபினிஷ் ஆகி கவர் ஆகிருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ சுற்றியும் நம்ம இப்போவே பாருங்கள் ப்ளவுஸை திருப்பி பார்க்கும்போது ஓரளவுக்கு ஃபினிஷிங் தெரியும். இப்போ அந்த கொக்கி ஷேப் பக்கம் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து கீழே அந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடமெல்லாம் அப்படியே ஃபுல்லாக ஃபினிஷிங்காக நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட்டு சும்மா மேலே டாப் ஸ்டிச் மாதிரி போட்டு கவர் பண்ணிடுவோம். இந்த ப்ளவுஸ் எப்படி சொல்கிறதுன்னா ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குங்களா. கழுத்து பீஸ் எல்லாம் ராயேஜ் எல்லாம் வந்து கவர் ஆகிடுச்சு. கொக்கி பக்கம் வந்து நம்ம ஒரு வி பட்டியோ ஹூக் பட்டியோ வச்சா அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிருவோம். அடுத்து பார்த்தா கீழே பட்டி இன்சைடாக இது பண்ணிடுவோம். ஆனால் ஃபுல் ஃபினிஷிங்காக இருக்கும். நானே சொல்கிறேன், ஆனால் இந்த ப்ளவுஸ் வந்து நானே ஸ்டிச் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஃபினிஷிங்காக நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆல்ட்ரு பண்ணுறது கஷ்டம். அதனால் இப்போ என்ன பண்ணணும்னா பட்டியோட 2 பக்கம் நான் ஒரே கலர் கொடுத்துருக்கேன், நீங்கள் டிஃப்ரெண்ட் கலரில் ட்ரை பண்ணிக்கோங்க. பட்டியோட நல்ல பக்கத்தை வச்சுட்டு நடுவில் நம்ம டாட் பிடிச்ச அந்த 3 டாட் ப்ளவுஸோட கிளாத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பட்டி வச்சுட்டு 1/4 இன்ச் வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலான்னா 1/4 இன்ச்சுக்கு எப்பவும் போல் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு 2 தையல் விட்டு ஒரு தையல் விட்டோம் அப்படின்னா பிரிஞ்சு வந்துடும். அதனால் 2 தையல் விட்டு நம்ம வந்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். அடுத்து என்ன பண்ணணுன்னா பட்டியோட ஒரு பக்கத்தை உள் சைடாக திருப்பிட்டு இந்த நம்ம டாட் பிடிச்சோம் பார்த்திங்களா, அந்த முன் டாட் பிடிச்ச ஷேப்பை கொஞ்சமாக சுருட்டி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி அந்த பட்டியும் கீழே இருக்க பட்டியும் மேலே இருக்கிற பட்டியும் ஜாயின் பண்ணுற மாதிரி 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டிச்சு போட்டால் கண்டிப்பாக பிரிஞ்சு வந்துடும். அதனால் 2 ஸ்டிச்சிங் வந்து ஒன்று மேலே ஒன்று போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த பக்கம் நான் போட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ போட்டால் பிரியுது பார்த்திங்களா, அதனால் நான் என்ன பண்ணுறேன், அந்த டாட் உள்ள பக்கத்தில் வந்துட்டு தையல் படாமல் நான் 1/4 இன்ச் விட்டு தையல் விட்டு இப்போ என்ன பண்ண துணியை திருப்பிக்க போகிறேன். ஏன் வந்து இதில் ஃபுல் ஃபினிஷிங் இருந்தாலும் ஏன் இந்த ப்ளவுஸ் இப்போ தான் வந்து இது பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி உள்ள எல்லா தையலும் எல்லா டாட்டும் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா இப்போ வந்து குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க அப்புறம் செஸ்ட்டு பெருசாக இருக்கவங்க அவங்க எதுக்காவது ஒரு ஆல்ட்ரு வேணும் அப்படின்னா மொத்த ப்ளவுஸையும் பிரிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால தான் மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறதில்ல. இது இப்போ ஒரு ட்ரெண்டிங்காக பொட்டிக் ஸ்டைல் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால இந்த வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன்.
உங்களுக்கு இது மாதிரி இன்னும் இப்போ வந்து என்னென்னா நல்லா அயர்ன் பண்ணிவிட்டு எடுத்து விட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக பக்காவாக ஃபினிஷிங்காக இருக்கும். மேலே வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், பட்டிக்கு மேலே டாப் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த சுற்றி இருக்க பிசுரெல்லாம் கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து ரெடி. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்த்து ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபுல்லாக ஒரு பொட்டிக் ஸ்டைலில் ஃபினிஷிங் எப்படி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி சில குட்டி குட்டி டிப்ஸ் இருக்க வீடியோவுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச ஒரு வீடியோ நான் போடுறேன். பாய்.